வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹிந்தியில் வெளியே வந்திருக்கிற தி கேரளா ஸ்டோரி 2ன்னு ஒரு மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஜி5 ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இனி நைட் கரெக்டாக 12 மணி போல் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு ஜி5 ஓடிடியில் அவைலபிளாக இருக்கும். பார்ட் 1 ஒரு ப்ரொபகண்டா படம், பார்ட் 2 மட்டும் என்ன நல்லா சூப்பராக எடுத்துருப்பானுங்க, அதுவும் ஒரு ப்ரொபகண்டா படம் தான். இப்போ வந்து ரீசெண்டான செகண்ட் பார்ட்டுமே வந்து இது ஒரு படமே இல்லை, படமே பார்க்காதீங்க, இந்த மாதிரி படம்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கிற 3 இளம் பெண்கள், ஸோ அவங்க லவ் பண்ணுற பேரில் ஏமாற்றப்பட்டு மத மாற்றம் செய்யப்பட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றுறாங்கன்றது தான் வந்து ஸ்டோரி பிளாட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த படம்லாம் வந்து உண்மையாகவே தேவையே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு படமே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படம் தான் இந்த படம். தி கேரளா ஸ்டோரி 2 மூவியை எதுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழ் டப்பிங்கில் வேறு கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ தேவையில்லா அணி. ஸோ உங்களுக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது உங்களோட விருப்பம், ஐ டோன்ட் கேர். பட் ஆனால் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் ஜி5 ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். தேவையில்லாத அணி எதுக்கு இப்போ தேவையில்லாத அணியெல்லாம் தமிழ் டப்பிங்கில் கொண்டு வரான்னு புரியல. இந்த படம் நிறைய இடத்துல வந்து கமர்ஷியேட் ஆகிருக்கின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து எதுக்கு இவ்வளோ பேர் பார்க்குறானுங்க, அது எதுவும் சுத்தமாக புரியல. அந்த பிரச்சனைக்குள்ளே போவேணாம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னுடையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் டப்பிங்கில் வருது, ஸோ நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஜி5 ஓடிடியில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க.